பாஜக எனும் டபுள் என்ஜினை விட தமிழக வெற்றிக் கழகம்தான் டாப் என்ஜின் என விஜய் கருத்து தெரிவித்த நிலையில் இதற்கு அண்ணாமலை, ஜெயக்குமார் ஆகியோர் கொடுத்திருக்கும் பதிலடி என்ன? இருவரது கருத்துக்களையும் தற்போது பார்க்கலாம். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் நம்மளுடைய தோழர்கள் அதை மனசில் நல்லா ஏற்றிக்கிட்டு இன்னும் ஷார்ப்பாக ஒர்க் பண்ணுங்கள். ஆனால் நான் விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியலையே. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்றக்கு ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்ல, சேசி இல்ல, இன்ஜின் இல்ல, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பத்தி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பத்தி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறார், ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றார், சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றார், அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின்ங்கிறாங்க. கரூரில் அன்றைக்கு ஒரு மிக ஒரு வேதனைப்படைய மனம் வெம்பக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி நான் கடுமையாக இருதரப்பையும் நான் குற்றம் சொன்னேன். நான் விஜய் மேலும் தப்பு இருக்குது, கவர்மெண்ட் மேலும் தப்பு இருக்குன்னு. ஆனால் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் ஒரு 3ஆம் ஆண்டு கட்சி துவக்க விழாவில் டான்ஸ் ஆடுறாருன்னா அந்த 41 குடும்பங்கள் எந்த அளவுக்கு மன கஷ்டப்படும் தயவுசெய்து நீங்கள் நினச்சி பாருங்கள். கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு தாவேக்காவுடைய தலைவராக இருப்பதே உண்மையிலேயே ஒரு அருகதை இல்லைன்னு தான் நினச்சி நான் சொல்கிறேன். அது அப்படியே, அதாவது என்னென்னா, நானும் ரவுடின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் ரவுடி தான். கவுண்டர் பண்ணி விட்டு தெரியுமா? அது வடிவேல் விட்டு வடிவேல் சார் நானும் ரவுடி, என்ன ஜீப்பில் ஏற்றுக்கின்ற மாதிரி அந்த மாதிரி தான் இதை பார்ப்பாங்க. இது நிதர்சனமான உண்மை. போட்டியை அதிமுகவுக்கும் திமுக தான். இவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. இவர் உடனே நானும் ரவுடி என்ன ஜீப்பில் ஏற்றுங்கன்னா அது எப்படி முடியும்?